பண்றது ரொம்ப குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. முதலீட்டு உலகத்தோட ஜாம்பவான் வாரன் பஃபெட் அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான சில கொள்கைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம். தினமும் பங்குச்சந்தை நியூஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்ற சூப்பர் டிப்ஸ், ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ். இது எல்லாத்துக்கும் நடுவுல எதை நம்புறது எதை விடுறதுனே தெரியாம ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுடுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பாராலிசிஸ், அதாவது என்ன செய்யறதுனே தெரியாம முழிக்கிறது நம்மள் பலருக்கும் நடந்திருக்கும். ஆனா இதுக்கு தீர்வு இன்னும் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜிலாம் கத்துக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான எப்பவுமே ஒர்க் ஆகுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த தேவையில்லாத சத்தத்தை எல்லாம் தாண்டி எப்படி பாக்குறதுன்னு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? உமாஹாவின் ஆறுக்கள்னு புகழப்படுற வாரன் பஃபெட்டே அவரோட ஆரம்ப காலத்துல இதே மாதிரி குழப்பத்துல தான் இருந்திருக்காரு. ஆமா, நம்ப முடியுதா? பஃபெட்டே